என்னது மனிதர்கள்ட்ட முயற்சின்னா மனிதன் இப்படி ஆகிடும். ஆடு மாடை போல் தன் இனம் அழிக்கப்பட்டாலும் தன் இனம் சின்னாபின்னப்படுத்தப்பட்டாலும் அதை பற்றி எந்த வருத்தமோ சஞ்சலமோ அவனுக்கு என்னது வராமல் போகும். அந்த தன்மை வந்து அதையும் விட்டுட்டேன்னு வைங்க, அப்புறம் வந்து புலி சிங்கம் மாதிரி ஆகும். அது சருத்து. இதை யார் கண்டுபிடிச்சான்னா இலியாஸ் ரஹ்மத்துல்லாஹி. வேறு ஒன்றும் இல்லை. நபிமார்கள் வந்தாங்க, உழைப்பு நடந்தது, மக்கள்கிட்ட நல்ல தன்மை வந்துச்சு. நபிமார்கள் போயிட்டாங்க, உழைப்பு விட்டு போச்சு, இப்போ மனிதர்கள் கெட்டு போயிட்டாங்க. இதை கண்டுபிடிச்சாங்க. எப்படி வந்து கோழியில் அடை வைக்கணும்னா என்ன வேணும், முட்டையை அடை வைக்கணும்னா என்னது வேணும், கோழி. இப்படின்னு ஒரு காலம் நம்பிக்கிட்டு இருந்தான். அப்புறம் அதில் வந்து ஒரு அறிவாளி வந்து யோசித்தான், இந்த கோழியினால் இந்த முட்டைக்கு என்ன கிடைக்கும். ஒரு உயிரற்ற முட்டை ஒரு 21 நாளையில் முட்டை உயிருள்ள குஞ்சா வெளியில் வருது, அதுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா அந்த கோழியிலேருந்து ஒரு வகையான சூடு கிடைக்கும், ஒரு அளவு உள்ள சூடு. அந்த அளவை கண்டுபிடிச்சி என்ன செஞ்சான், இப்போ உள்ளவன் என்ன செய்தான், ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான முட்டைகளை வச்சு அதே ஹீட் என்ன எவ்வளோ அளவு வேணுமோ அந்த ஹீட்டை சன்னஞ்சனமாக அது எப்படி கோழியிலேருந்து என்ன ஸ்பீடில் எவ்வளோ குறைந்த சூட்டில் இருக்கணுங்கிறது சருத்து கிடையாது. நபிமார்கள் உலகத்தில் சீர்திருத்தம் வரணும், அதுக்கு நபி வேணுங்கிறது இல்லை. நபி செஞ்ச உழைப்பு இருந்தால் இந்த உம்மத்தில் மாற்றம் வரும்னு கண்டுபிடிச்சாங்க. அதைத்தான் உழைப்பு செய்யும். அதனால தான் என்னது மேவாத்து பகுதி போன்ற பகுதிகள்லாம் பெரிய மாற்றம் ஏற்பட்டுச்சு. அங்கே எப்படி ஐயரை போட்டு தான் கல்யாணம் முடிப்பாங்க. மனிதன்கிட்ட மாற்றம் ஏற்படும், மனிதன்கிட்ட அல்லாஹ்வுடைய நம்பிக்கை வரும், மனிதன்கிட்ட அல்லாஹ்வுக்கு அடிபணியக்கூடிய தன்மை ஏற்படும், மனிதன்கிட்ட அல்லாஹ்வுடைய பயம் வந்தால் வாழ்க்கை சுத்தமாகும், பரிசுத்தமாகும், பாவங்களை விட்டு விலகிடும். இதுக்கு மனுஷன் மேலே என்ன செய்யணும், ஈமான் மேலே உழைப்பு செய்யணும். நம்பிக்கை சரியானது தான். நம்பிக்கை கெட்டு போச்சுன்னா தான் எல்லாம் கெட்டு போகணுங்கிறத கண்டுபிடிச்சி தான் இலியாஸ் ரஹ்மத்துல்லாஹி. அதனால் நபிமார்களுக்கு பிறகு இந்த நபிமார்கள் வருகையை ஏன் முத்திரை வச்சான்னா எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட நீ நபி கிடையாது, ஆனால் நபியுடைய உழைப்பு தேவை இருந்துச்சு. அதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, மகளே நீ தந்தை இப்படி அவர் கொல்லப்பட்டுருவார், அவருக்கு ஆபத்து வந்துடும்னு ஒரு காலம் பயப்படாது. அப்படி ஒன்று நடக்கவே நடக்காது. ஆனால் நான் இப்போ சிரமப்படுதல்னா இதெல்லாம் விட ஒரு காலம் வரும், இந்த உலகத்தில் எந்த வீட்டையும் விடாது, எந்த வீட்டையும் மாடியும் விடாது, மச்சையும் விடாது, கோபுரத்தையும் விடாது, குடிசையும் விடாது, எல்லாத்துலேயும் என்னுடைய இந்த தீன் நுழைஞ்சிரும்னா. தீன் என்னன்றாருக்கு ஒரு ஸ்பீடு ரெக்கார்டு போட்டு அப்படி வீட்டுக்குள்ளே போய் இப்படி நுழையிறதா. மனுஷன் தீனை எடுத்து என் உம்மத்து தீனை எடுத்துக்கிட்டு போய் என்ன செய்வான், அந்த மனிதன் உள்ளத்தில் வேறு மாதிரி விஷயத்தை விளங்க வைப்பான். அதனால் இது ஒரு பெரிய உழைப்பு. உழைப்புனால முதல்ல யார் உழைப்பு செய்கிறாங்களோ அவங்களுக்கு மாற்றம். நபிமார்கள் வந்து ஏன் போய் பேசுனாங்க, நபிமார்களுக்கும் ஈமான் தேவைப்படுச்சு. அதனால் ஈமானுடைய மகத்துவத்தை பற்றி பேசணும். நபிமார்கள் யக்கீன் எல்லா மேலே நம்பிக்கை உறுதியாகனா என்ன கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க நம்பிக்கையாளர் ஆகிட்டாங்க, யக்கீன் உள்ள மக்களாக ஆகிட்டாங்க, எதை பார்த்தும் பயப்படுறாங்க. அபூபக்கரும் அவங்களும் போய் அந்த குகைக்குள்ளே இருக்கும்போது என்ன சொன்னாங்க, யக்கீன் சரியாயிடுச்சு. அதனால தான் ஐயோ ஆபத்து பாருங்கள், கால் தெரியுது, எதிரிகள் வந்துட்டாங்க, பதட்டம் அடைஞ்சாங்க. இருக்க நிலையில் நபிக்கு ஒரு முசீபத்து ஒரு ஆபத்து வந்துச்சுன்னா அதனால் தனக்கு பெரிய என்னது வெளிச்சொல் வந்துடும்னு நினச்சாங்க, பதட்டம் அடைஞ்சாங்க அபூபக்கர். அப்போ சொன்னாங்க சொல்லாங்க, அப்படி இல்லை அபூபக்கர், லா தஹ்சன் இன்னல்லாஹுமா, நீங்கள் நினைக்கிற மாதிரி நம்மளோட அல்லாஹ் இருக்காங்க, நம்ம 2 பேராக நினச்சிக்கிட்டு அல்லாஹ் அங்கே இருக்காங்க. அப்போ இப்படிப்பட்ட நெருக்கடி நிர்பந்தத்தில் அல்லாஹ்வுடைய நம்பிக்கை வெளிப்படும், அல்லாஹ் இருக்காங்கிற எண்ணம் வரும். அதனால தான் அல்லாஹ் என்ன செஞ்சான், அப்படிப்பட்ட நபியை காப்பாற்றுறதுக்கு அல்லாஹ் தேர்ந்தெடுத்து மலக்கு அனுப்பிட்டானா இல்லை ஜின்னு வந்துச்சான். ஒரு சிலந்தி வலை பின்ன வச்சான், ஒரு புறா வந்து கூடு கட்டி என்ன செஞ்சு குஞ்சு பொறிச்சு உட்காந்துச்சு, அவ்வளோதான். இவ்வளோ தான், 2 விஷயம். அவன் என்ன செஞ்சான், உள்ள ஆள் போயிருந்தால் சிலந்தி வலை இவங்களுக்குள்ளே பிஞ்சு போயிருக்கு. இன்னும் வரை புறா வந்து கூடு கட்டி வாசலில் இருக்குது, இதுக்குள்ளே எப்படி ஆள் போகணும், இருக்க சாத்தியமே. அவன் உள்ளத்தில் எல்லாம் மருந்து ஏன்னா இந்த மாதிரி ஒரு அறியாமையே போட்டான். அதனால் அல்லாஹ் வந்து ரொம்ப ஹிக்மத்துக்காக அவன் ஒன்று பாதுகாக்கணும். உலகத்தில் ஆகப்பெரிய என்னது நபியை யாரை படைக்கல இந்த உலகத்தை அந்த நபியை காப்பாற்றுறதுக்கு அல்லாஹ் என்னது ஒரு அற்பமான சிலந்தி வலையை தேர்ந்தெடுத்தான்.
அவனுடைய தாக்கத்தை. அவன் அந்த செலந்தி வலையை கொண்டு இவ்வளோ பெரிய நபியை பாதுகாக்க முடியும்னு இருந்துச்சு. அதே மாதிரி உலகத்தில் ஆகப்பெரும் விரோதி எனது அல்லாவுடைய விரோதி என நம்ரூத், அவனை தேர்ந்து அவனுக்கு கொள்ளுதற்கு எதுவும் மலக்கு படை அது படை பட்டாளம் எதுவுமே எந்த சித்திரவதை ஆயுதங்கள் எதுவும் இல்லை. என்னாச்சு, தன்னுடைய படைப்பில் ஒரு நொண்டி கொசுவுக்கு ஆர்டர் கொடுத்தா அது என்ன செஞ்சு அவன் மூக்குத்வாரத்தின் வழியாக மூளைக்கு போய் பெரிய இம்சை அவன் அழிக்கிறதுக்கு ஒரு கொசுவை தேர்ந்தது. அதனால் அல்லாஹ் படாய், அவன் வல்லமை மிக்க தன்னிகரற்ற. அப்படிப்பட்ட அல்லாவுடைய நம்பிக்கையை, அல்லாவுடைய பயத்தை, அல்லாவுடைய அன்பை நேசத்தை உண்டாக்குறதுக்கு தந்தோம். அதனால் எல்லோரும் செய்ய தயாராகலாமா?